Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனலில் PGTRB syllabus வைஸாக ஃப்ரீ கிளாஸஸ் அண்டு ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 2 DBMS கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ அதோட PYQ கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025ஓட கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 2021ஓட கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 கொஷின் பார்க்க போகிறோம். 2021 பார்த்தீங்க அப்படின்னா DBMS சிலபஸோடு சேர்த்து டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர் ஹவுஸும் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே 10 கொஷின்ஸ் வந்து DBMSலேருந்து கேட்டிருந்தாங்கங்க. சரி வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு ER மாடல் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா E1 ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டபுள் லைன் கொடுத்துட்டு E2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது தான் அந்த இதை சொல்லும். இப்போ சிங்கிள் லைன் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் இருக்குது அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போது இது எந்த இதில் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து என்டிட்டி, E1 E2ங்கிறது என்டிட்டி. இந்த மாதிரி டைமென்ஷனில் போட்டிருந்தாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆப்ஷன்ஸ் போகலாம். கார்டினாலிட்டி ரேஷியோ ஆஃப் 1:n ஃபார் E1 E2. ஸோ இதில் வந்து அது என்னன்னே கொடுக்கல, E1 E2ன்னு கொடுத்துருக்கும் போது இதோட கார்டினாலிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செக் பண்ண முடியாது. இதோட ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்குது நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது வந்து ஃபால்ஸ். டோட்டல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் E2 இன் ஆர். எஸ், இந்த சிம்பிள் வந்தாலே டோட்டல் பார்ட்டிசிபேஷன். அப்போ E2 வந்து ரிலேஷனோட, ஆருங்கிறது ரிலேஷனை சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷனோட என்ன ஆகுது, டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ இது கரெக்டு. பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் E2 இன் ஆர். ஸோ இது கரெக்டுங்கும் போது இது தப்பு, பார்ட்டிஷியல் வராது. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல E2க்கு பதிலாக E1 கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். ஸோ E1 வந்து பார்ஷியலாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் E1 E2 இன் ஆர். ஸோ ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா B தான் ஆன்சரு. ஸோ B தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இசட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் SID நேம் லாகின் ஏஜ் GPA வேல்யூஸ் நல்லு மிக்கி 17 3.4 இன் டேட்டா பேஸ் ஆஃப் 50 ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, எது வந்து பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஸோ வில் இன்செர்ட் த ரெக்கார்ட் நல் மிக்கி 17 3.4 கொடுக்கலாமா? அதே மாதிரி மிக்கி 17 3.4 கொடுக்கலாமா? எரர் வருமா? இல்லை 51 மிக்கி 17 3.4 கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்கள் என்னவா இருக்கலாம். SIDன்னு கொடுத்துருக்கனால இது வந்து என்னவா இருக்கலாம், மேபி பிரைமரி கீயாக இருக்கலாம். ஸோ பிரைமரி கீயாக எல்லா பாசிபிள் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அப்படி பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா நம்மளால் நல் செட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா நல் வேல்யூ செட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ வேணும். ஸோ அப்போ என்ன வரலாம், ஜென்ரேட் எரர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஜென்ரேட் எரர். இன்னொன்று என்னென்னா 51, சரி இது கொடுக்க முடியாது, நல் கொடுக்க முடியாது, இங்கே எம்டியாக கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ எரர் வரும்னு சொல்லலாம். இங்கே தான் 51 கொடுத்துருக்காங்களே, அப்போ இதில் பாசிபிள் இருக்குல்ல அப்படின்னு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ இதில் வந்து 51மே என்னென்னா டவுட்டபிள் தான். ஏன்னா இது ஒரு வேளை ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீயாக அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக 51 தான் கொடுக்க முடியாது. ஸோ 50 ரெக்கார்ட்ஸில் இப்போ இது எத்தனாவது ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ அங்கே 51 என்ன பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீங்கும் போது ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 1000லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், 10,001லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி எதுவுமே அவங்க பிரைமரிக்கு எதுவுமே கொடுக்காதப்போ ஆல் பாசிபிலிட்டி தான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது இது பிரைமரி கீயாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் வந்து செட் பண்ண முடியாது, எரர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீன்னு கொடுத்துட்டோம்னா இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக் வேல்யூவும் இங்கே கொடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்று தான் ஆன்சர், வில் ஜென்ரேட் எரர். நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஸ்கீமா. ரிலேஷன் கொடுத்து ஒரு ஆர் கொடுத்து ABCD கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி A to B and C to D கொடுத்துருக்காங்க. தென் டீகம்போசிஷன் ஆஃப் R இன்ட்டு R1 A, B R2 C, Dன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், டிபெண்டன்சி ப்ரிசர்விங்கும் லாஸாக லாஸ்லெஸ்ஸுமான்னு கேட்டிருக்க மாதிரி இருக்குது.
கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட லாஸ்ட்லெஸ்க்குள்ளே அந்த ரூலு அதே மாதிரி டிபெண்டன்சி ப்ரிசர்விங்கான ரூல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னா என்ன சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் நமக்கு வந்திருக்கிறது எல்லாமே டேபிளில் வந்திருக்கணும். ஸோ அப்போது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸில் ஏபி இருக்குது, ஏபின்னு ஒரு டேபிள் இருக்குது, இது கரெக்ட். அதே மாதிரி சிடி இருக்குது, சிடின்னு ஒரு டேபிள் இருக்குது. அப்போ இது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கா, அதே மாதிரி இங்கே இருக்குது. மீதி ரெண்டுலேயும் நாட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்லெஸ்ஸான்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. என்னது, ஃபஸ்ட்டு R1ஐயும் R2ஐயும் யூனியன் பண்ணுவோம், அப்புறம் இன்டர்செக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும், சூப்பர் கீயான்னு செக் பண்ணுவோம். ஸோ அப்போ யூனியன் பண்ணுங்கள். யூனியன் பண்ணிங்கன்னா ABCDன்னு இருக்கிறது யூனியன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ABCD. ஸோ ஒரிஜினல் டேட்டா கிடச்சிருச்சு, ABCD கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் இன்டர்செக்ட் பண்ணுங்கள், ABCD இன்டர்செக்ட் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே வராது, எம்டியாக கிடைக்கும். பை அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது வரணும், நாட் பை வரக்கூடாதுன்னா ரூல். அப்போ செகண்ட் ரூல் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இது என்னது, லாஸி. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், லாஸ்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. நாட் லாஸ்லெஸ் அப்படின்னா என்னன்னு தான் அர்த்தம், லாஸின்னு தான் அர்த்தம். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது, டிபெண்டன்சி ப்ரிசர்விங் பட் நாட் லாஸ்லெஸ். லாஸி அப்படின்னு சொல்கிறது தான் நாட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்கார்டிங் த பேசிக் ER அண்ட் ரிலேஷனல் மாடல்ஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு கொஷின்ஸ் ஃபுல்லாக ட்ரூ அப்படிங்கிறதுலையும் கரெக்டுங்கிறதுல தான் பார்த்துருப்போம். ஸோ அதனால் இன்கரெக்ட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிட்டு தான் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன் பாருங்கள், இன் அட்ரிபியூட் அண்ட் என்டிட்டி கேன் ஹாவ் மோர் தென் ஒன் வேல்யூ. ஒரு என்டிட்டி இருக்குது, அதோட அட்ரிபியூட் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கலாம்ல. ஒரு அட்ரிபியூட்டில் மோர் தென் வேல்யூ இருக்கலாம். நம்ம காம்போசிட் அட்ரிபியூட்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோர் தென் ஒன் வேல்யூ. அண்ட் அட்ரிபியூட் ஆஃப் an entity கேன் பி காம்போசிட்டாக இருக்கலாமா, எஸ் இருக்கலாம். காம்போசிட் அட்ரிபியூட் தனியாக பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் கரெக்டு. ரோ ஆஃப் ரிலேஷனல் டேபிள் அண்ட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோ ஆஃப் டேபிள் அப்படிங்கும்போது ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா SID, ஸ்டூடெண்ட் நேமு, மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இதான் வந்து டேபிள். சரியா? இது வரைக்கும் இந்த இது சொன்னது வந்து ER டயக்ராம். அண்ட் அட்ரிபியூட் அண்ட் மோர் தென் ஒன் வேல்யூ. அட்ரிபியூட்டுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கலாமா, இப்போ மொபைல் நம்பர்னு கொடுத்தோன்னா 2 நம்பர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேபிளில் இப்படி கொடுக்கக்கூடாது. இதை எப்படி தான் பிரித்து கொடுக்கணும், ஸோ ஃபஸ்ட்டு நேமு SID நேம் கொடுத்து ஃபஸ்ட் மொபைல் நம்பர், 2 SID நேம் கொடுத்து செகண்ட் நம்பர், இப்படி தான் டேபிள் எழுதும்போது பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ எது கரெக்ட் இல்லை, இந்த தேர்ட் ஒன்று கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியுது. கரெக்டுங்களா? தேர்ட் ஒன்று வந்து ராங்காக தெரியுது. ஸோ அப்போ தேர்ட் ராங்கு. இன் ரோ ஆஃப் ரிலேஷனல் டேபிள் அண்ட் அட்ரிபியூட் ஹாவ் எக்ஸாக்ட்லி ஒன் வேல்யூ ஆர் நல் வேல்யூ. அட்ரிபியூட்டில் எக்ஸாக்ட்லி ஒரு வேல்யூ இருக்கலாம், இல்லைனா நல் வேல்யூ இருக்கலாம்னு கொடுக்குறாங்க. அட்ரிபியூட்டுக்கு சம்டைம்ஸ் வேல்யூ இருக்கும், சம்டைம்ஸ் வேல்யூ இல்லாமலும் இருக்கும். ஸோ அப்போ அதுவும் பாசிபிள் தான். பிரைமரி கீழே மட்டும்தான் கம்பல்சரி வேல்யூ இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் A, B and C, D are two relations schema. Let R1, R2 be a corresponding relation instance. B is a foreign key of refer to the C in R2. லைனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டேவும் பிங்கிறது ஃபாரின் கீயா, ரெஃபர் த சி இன் R2. ஸோ அப்போ இது சிங்கிறது பிரைமரி கீ. ஸோ இது வந்து ஃபாரின் கீ, இது வந்து பிரைமரி கீ. இது வந்து இதை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் data in R1 and R2 satisfy the referential integrity constraints, which of the following is always true? ஸோ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டினாலே என்ன கண்டிஷன் சொல்லுவோம், ஃபாரின் கீ கண்டிஷன் தானே கொடுப்போம். ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா? இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா AB அப்படிங்கிறது ஃபாரின் கீ டேபிள், CD அப்படிங்கிறது பிரைமரி கீ டேபிள். சரியா? இப்போ என்னன்னா பிரைமரி கீ டேபிளில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், ஃபாரின் கீ டேபிளில் மினிமம் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், காலேஜோட
டேபிள் வந்து இது இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரியும் இதில் இருக்கும். இதில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி மட்டும் இதில் இருக்குது. ஸோ இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க ஐடி வந்து 101னா இந்த 101ங்கிறது கண்டிப்பாக பிரைமரி கீழே ரெஃபர் ஆகிருக்கணும். ஏன்னா அவன் காலேஜில் அட்மிஷன் போட்டிருந்தாதான் என்னவா இருக்க முடியும், அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அவன் நேமை நம்ம ஏற்ற முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இல்லை ரெஃபரன்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபாரின் கீ டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கம்பல்சரி பிரைமரி கீழே இருக்கணும், பிரைமரி டேபிளில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் கீழே நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும். சரியா, அதை மட்டும் மைண்டுக்கு ஏற்றுக்கோங்க. ஸோ அதுபடி இங்கே ரூல்ஸை பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி R1. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பின்னா என்னது, இந்த காலம் பி இருக்கு இல்லையா, இந்த பியோட ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அண்டு மைனஸ் இங்கே வந்து செட் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பை வேல்யூ இதுக்கு பேர். சரிங்களா, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி R2 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு பையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னது, இப்போது பிங்கிறது ஃபாரின் கீ. ஸோ இந்த ஃபாரின் கீயில் இருக்கிற காலம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிங்கிற அந்த டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறோம். இந்த டேட்டா ஃபுல்லாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதிலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். எதை, ஓவரால் பிரைமரி கீயை மைனஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு பை நல் வேல்யூ கிடைக்குதான்னு கேட்குறாங்க. எப்படி நல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறீங்கன்னா, இப்போது என்ன சொல்லிடுவோம், ஃபாரின் கீழே இருக்கிறது எல்லாமே பிரைமரி கீழே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே மைனஸ் ஆப்ரேஷன் நடக்கும்போது, சரியா, மைனஸ் ஆப்ரேஷன் நடக்கும்போது இங்கே இருக்கிற இந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கேயும் காமனாக இருக்கும். ஸோ இதில் எடுத்தது போக மிச்சம் இங்கே எதுவுமே இருக்காது. பிரைமரி டேபிளில் இல்லாமல் எதுவுமே ஃபாரின் டேபிளில் இருக்காது. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மைனஸ் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, இங்கே காமன் வேல்யூஸ் போக மீதி R1ல் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து ஆன்சராக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரைமரி டேபிளில் காமனாக இல்லாத போக ஃபாரின் கீழே ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பை தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதை ஸோ ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்கேன். நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சு படிங்க. இது வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் 2 டேபிள்ஸ் ஏஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, சிட்டி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் கொடுத்து டிபார்ட்மெண்ட், டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் சிட்டி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொரி வில் பி டிஸ்பிளே த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஏர்னிங் த ஹையஸ்ட் சேலரி. என்ன கேட்குறாங்க, டிஸ்பிளே த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி டேபிளிலேருந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். அதில் ஏர்னிங் த ஹையஸ்ட் சேலரி. சேலரிங்கிறது எங்கே வந்துடுது அப்படின்னா ஃபஸ்ட் டேபிளில் இருக்குது. சரிங்களா, இப்போ அதில் வந்து நம்ம எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தாலே போதும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டும் அதில் இருக்குது, சேலரி இருக்குது. ஸோ 2 டேபிளும் கண்டினியூவாக சேர்ந்து வர்ற மாதிரி இதில் டேட்டா தேவையில்லை. ஸோ அப்படி ஆப்ஷன் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இதில் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் எம்ப்ளாயி 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவையானது எல்லாமே இஎம்பி டேபிளில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்து பாருங்கள், செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் இஎம்பி. ஸோ இஎம்பியோட மேக்ஸிமம் சேலரி அவங்க கேட்கல, டிபார்ட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செலக்டில் இந்த பக்கத்தில் இங்கே வந்து சேலரி கொடுத்துருக்கனால இதுவும் கரெக்ட் கிடையாது. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் சேலரி, இதுவும் வராது. ஏன் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் கொடுக்குறதே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே த டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலே நம்ம என்ன இருக்கணும், செலக்டில் டிபார்ட் தான் இருக்கணும். அப்போ இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க நமக்கு தெரியணும். சரிங்களா, ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து வேகமாக ஆன்சர் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ செக் பண்ணுங்களேன். இப்போ டிபார்ட்மெண்ட் செலக்ட்னு இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளில் மட்டும்தான் வச்சுருக்காங்க, இங்கே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிள் வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக ஏ தான் ஆன்சர்னு நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இல்லை அப்படின்னா இதுக்கு கரெக்ட் மீனிங் பார்க்குறோம் அப்படின்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள். ஓகே, நமக்கு தேவையானது இங்கே கொடுத்தாச்சு. ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா வேர் சேலரி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஹையர் சேலரி இருக்கணும். ஸோ அப்போ ஹையர் சேலரி அப்படின்னா கிரேட்டர் than or equal to ஆல் செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. இதில் என்ன நடக்கும்னா செலக்ட் எல்லா சேலரியும் இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000, 20,000, 50,000, 72,000 அப்படின்னு சொல்லிட்டு சேலரி இருக்குன்னா எல்லா சேலரியும் கலெக்ட் பண்ணி வந்து இந்த இதில் வந்து வச்சுருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எது கிரேட்டர் தென் அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் எது கிரேட்டர் தென் கேட்கும்போது ஸோ அப்போ வந்து என்ன வந்துடும்,
72,000 சொல்லி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும் ஃபெச் பண்ணி. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஸ்கீமா RABCDE. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி AB to C, C to D, B to EA. ஃபைண்ட் த சூப்பர் கீ. இந்த இடத்துல வந்து சூப்பர் கீ அப்படிங்கிறது நம்ம இன்னொருக்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா மேக்ஸிமம் ஆஃப் கேண்டிடேட் கீ தான் சூப்பர் கீன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சிக்கோங்க, அதுலேருந்து நம்ம சூப்பர் கீ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாரு, கேண்டிடேட் கீ எப்படி கண்டுபிடிப்போம்? ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போமா? C இருக்குது, D இருக்குது, EA இருக்குது. எது மட்டும் வரலன்னா B மட்டும் வரல. அப்போ B தான் கண்டிப்பாக பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயாக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள், இதிலெல்லாம் B வரவே இல்லை, அப்போ இது தான் கரெக்டு அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண நம்ம டக்குன்னு ஆன்சர் கொடுத்துடணும். சரியா? இப்போ B தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து வேணால் கன்ஃபார்மாக இது கேண்டிடேட் கீயான்னு செக் பண்ணுறதுக்கு வேணால் இதில் என்ன பார்த்துக்கலாம், க்ளோஷர் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் B மட்டும் எடுத்துட்டிங்கன்னா EA வந்திருக்கா, EA போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஏவியும் பியும் சேர்ந்து C வந்திருக்கு, சிலேருந்து D வந்திருக்கா. ஸோ அப்போ எல்லாமே வந்துருச்சு, ABCDE வந்துருச்சு, ஒரிஜினல் அட்ரிபியூட் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் கேண்டிடேட் கீ. இப்போ சூப்பர் கீ எப்படி இருக்கும்? கேண்டிடேட் கீ என்ன சொல்லுவோம்? மினிமல் ஆஃப் சூப்பர் கீன்னு சொல்லுவோமா? மினிமல் ஆஃப் சூப்பர் கீன்னு சொல்லுவோம். அப்போது இந்த கேண்டிடேட் கீயோடு சேர்த்து வேறு ஒரு ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் செட் ஆஃப் ரிலேஷன்ஸ், அதாவது ஒரிஜினல் ரிலேஷன் கிடச்சிருச்சுன்னா அது என்னது, ஒன் ஆஃப் த கேண்டிடேட் கீயாக வந்துடும். ஸோ இல்லை அதை தான் என்னென்னா சூப்பர் கீன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏபின்னு எடுத்துட்டோன்னா ஏபியை செக் பண்ணுங்கள், ஏபிசி, சிலேருந்து D கிடச்சிருச்சு, பிலேருந்து என்ன கிடச்சிரும், EA கிடைக்கும், ஏ கல்வி போட்டுச்சு, அப்போ E. ஸோ அப்போ இதுலேயும் என்ன பண்ணுது, டெரைவ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியுது. அப்போது B அண்ட் AB ரெண்டுமே என்னவாக இருக்கும், சூப்பர் கீயாக வந்துருமா? ஸோ சூப்பர் கீன்னு என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடும், செட் ஆஃப் யூனிக் கீஸ் வந்து எடுத்து வந்துடும். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக கீஸில் வந்து பார்த்துருக்கோம். ஷார்ட்கட்டாக எடுத்துட்டிங்கன்னா பிங்கிறது என்னது, கேண்டிடேட் கீயோட ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். அப்போ B வர்றது தான் கண்டிப்பாக ஆன்சரில் வரும். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணும்போது B அப்படிங்கிறதுல இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் இருக்குது, நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். சப்போஸ் மோர் தென் ஒன் ஆப்ஷன் Bயை வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி க்ளோஷர் எடுத்து பாருங்கள், க்ளோஷரில் கரெக்டாக வந்துச்சுன்னா அது சூப்பர் கீன்னு வச்சுக்கலாம். சூப்பர் கீக்கும் க்ளோஷர் வரணும். சரியா? கேண்டிடேட் கீ மட்டும் இல்லை, சூப்பர் கீக்கும் க்ளோஷர் வரணும். ஆனால் சூப்பர் கீ கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் கேண்டிடேட் கீ கனெக்ட் ஆகி தான் வரணும். கேண்டிடேட் கீ இல்லாத ஏசி, சரியா, அதே மாதிரி சிடி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் சினிமா, தேட்டரு, அட்ரஸு, கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து என்னதுன்னா அதோட அட்ரிபியூட்ஸு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் வில் பி நீடட் அட் த எண்ட் ஆஃப் த SQL கொரி. இந்த SQL கொரியோட எண்ட் ஆஃப் த கொரி வேணுமா நமக்கு? இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட் B1 டாட் அட்ரஸ் ஃப்ரம் சினிமா B1 சச்சஸ் தட் ஆல்வேஸ் ஃபைண்ட் த அட்ரஸ் ஆஃப் த தேட்டர் விச் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அட்ரஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கிற தேட்டர்ஸோட அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, B1 டேபிள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ் அண்ட் கெப்பாசிட்டி ரெண்டுமே எதில் வந்துருச்சு, சினிமா அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ வந்து நமக்கு அது ஒன்றே போதும். ஸோ இதில் எல்லா தேட்டரோட கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து மேக்ஸிமம் யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது அந்த சேலரி கொஷின் மாதிரியே தான் இருக்குது. ஒரே பேட்டர்னில் ஒரே இயரில் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ ஆல் கண்டிஷன் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா எல்லா கெப்பாசிட்டியும் எடுக்க போகிறோம். அப்போ ஆல் கண்டிஷன் இருக்கிற ரெண்டையுமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்க போகுது. எனி அப்படிங்கிறது கிடையாது, எனி ஒன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. ஸோ மேக்ஸிமம் கேட்டிருக்கனால ஸோ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு மேக்ஸுங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஆல் கொடுத்துட்டாலே செலக்ட் B2 கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ரம் சினிமா B2ன்னு கொடுத்திங்கன்னா B2ஓட கெப்பாசிட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அதுலேருந்து நம்ம கெப்பாசிட்டி எது கிரேட்டர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆளும் மேக்ஸிமமும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் அப்படிங்கிற கண்டிஷன் எடுத்துக்கோங்க, ஆல் எடுத்தாச்சு. அதில் மேக்ஸ் அப்படிங்கிறது இதில் வராது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆளுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆள் கொடுத்தாலே எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின்
database relation are ABCD where domain A, B, C include only the atomic valueனாலே ஃபஸ்ட் NF இருக்குன்னு அர்த்தம். கொஷினில் கொடுத்துட்டாங்க. only the following functional dependency and those that can be referred from them hold. A to C, B to D கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரிலேஷனில் எந்த நார்மல் ஃபார்ம் கேட்குறாங்க. நார்மல் ஃபார்ம்னாலே நம்ம கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கணும். ஸோ LHS பார்த்துடலாம், சரி RHS பார்த்துடலாம். CD இருக்குது. ஸோ சியும் டியும் வந்துருச்சு. அப்போ AB வரல. ஸோ AB தான் கேண்டிடேட் கீயாக இருக்கிறதுக்கு பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீயாக இருக்கணும். ஸோ அப்போ ABக்கு க்ளோஷர் எடுத்துருங்க. A to C இருக்குது, B to D இருக்குது. ஸோ ஒரிஜினல் ரிலேஷன் கிடச்சனால இதுதான் கேண்டிடேட் கீ. ஸோ கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சோம்னா பிரேம் அட்ரிபியூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரேம் அட்ரிபியூட்டுங்கிறது பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் கீ. இப்போ அதுலேருந்து பிரேம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் பிரேமு, நான் பிரேம் வந்து சியும் டியும், சரிங்களா, NP. இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் எந்த நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா PCNF கொடுக்கல. ஸோ அதனால் PCNF கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டேரெக்டாக எதுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3NFக்கு வந்துடலாமா. 3NFோட ரூல்ஸ் என்னது? LHS லெஃப்ட் சைடில் கேண்டிடேட் கீ ஆர் சூப்பர் கீ இருக்கணும். அப்படி இல்லைனா ரைட் சைடில் பிரேம் அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இங்கே செக் பண்ணுங்களேன். A, B கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் தனித்தனியாக இருக்கும்போது அது கேண்டிடேட் கீ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ரைட் சைடில் பிரேம் அட்ரிபியூட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரைட் சைடில் சியும் டியும் தான் இருக்குது. சியும் டியும் என்னது கிடையாதுன்னா பிரேம் கிடையாது, நான் பிரேம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். அப்போ தேர்ட் நார்மல் ஃபார்ம் கிடையாது. இந்த கண்டிஷன் அடிச்சிருங்க. தேர்ட் நார்மல் ஃபார்ம் கிடையாது. இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா? செக் பண்ணுவோமா? செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு என்னதுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் வரும். இதோட சேர்த்து NP வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது பிரேமு, இது NP, இது பிரேமு, இது NP. ஸோ அந்த கண்டிஷனும் இங்கே ஃபால்ஸு, NPயும் வரல. ஸோ அப்போ இது என்ன கிடையாது? செகண்ட் நார்மல் ஃபார்மும் கிடையாது. செகண்ட் நார்மல் ஃபார்மும் கிடையாது. ஆல்ரெடி இந்த ஆப்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் பட் நாட் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். கரெக்ட் தானே? செகண்ட் நார்மல் ஃபார்ம் கிடையாது. செகண்ட் நார்மல் ஃபார்ம் பட் நாட் இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் வராதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வராது. ஸோ இது கரெக்டுங்கிறனால நன் ஆஃப் திஸ் வராது. ஸோ ஆன்சர் A இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரியா? கரெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் SQL query ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ். SQLல டூப்ளிகேட்டை ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணுமா? பண்ணாது. ஃபால்ஸ். அண்ட் SQL query will not work if there is no index on the relation. இண்டெக்ஸ் ரிலேஷனில் கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாதா? நோ. இண்டெக்ஸ் இல்லாமையும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதாவது இண்டெக்ஸ்னால் இந்த இடத்துல வேர் கண்டிஷன் போட்டு ஸ்பெசிஃபிக்கான ரோவை மட்டும் செலக்ட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்கான காலம் மட்டும் செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ SQL permit attributes name to be repeated in the same relations. என்னது? சேம் ரிலேஷனில் அட்ரிபியூட் நேம் ரிப்பீட்டட் ஆகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கொடுக்க முடியாது. ஒரு அட்ரிபியூட் நேமை ஒருக்கா தான் கொடுக்க முடியும். டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் இஸ் யூஸ் டு ரிமூவ் த டூப்ளிகேட். எஸ், டிஸ்டிங் கீவேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆப்ஷன் D இஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஆப்ஷன் D வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினேட்ஸ் கேண்டிடேட் கீ, நான் ரிட்டர்னன்சி, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாமா? டிட்டர்மினன்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே கொடுத்துருக்காங்க. குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஆரோ ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி X2 Yன்னு கொடுக்குறாங்கன்னா அது லெஃப்ட் வர்றதான் டிட்டர்மினன்ட், ரைட்டு வர்றது டிபெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ B வந்து 4. ஆப்ஷனில் பாருங்கள், B4ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க, மீதி ரெண்டையும் எலிமினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீனா என்ன அர்த்தம்? யூனிக்லி ஐடென்டிஃபை கீன்னு சொல்லலாமா? ஸோ ஆப்ஷன் 2. ஓகேவா? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன சொல்லுவோம்? ரெண்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரெண்டு அட்ரிபியூட்ஸ்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பிட்வீன் த 2 அட்ரிபியூட்ஸ் வரலாம். நான் ரிடண்டன்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன சொல்லலாம்? நோ அட்ரிபியூட் கேன் பி ஆடட். எந்த அட்ரிபியூட்டும் ஆட் பண்ணலை, அதுதான் நான் ரிடண்டன்சி. ஸோ ஆப்ஷன் வந்து இந்த இதிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். கேண்டிடேட் கீ அப்படின்னா யூனிக் அட்ரிபியூட்ஸ் 2, க்யூக்கு வந்து 2, க்யூக்கு 2 வர்ற மாதிரி ஆப்ஷன் 1A தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் A வந்து கரெக்டு.
ஓகேவா? அவ்வளோதான். நம்ம வந்து 2021 கொஷின்ஸ் முடிச்சிச்சு. 2019 கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next class.